ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டிஎன்பிசி கைட்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாலிட்டி கிளாஸில் இதுக்கு முன்னாடி அரசியல் இணை சேவை எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து அதன் தொடர்ச்சியாக 8 முக்கிய குழுக்களை பார்த்துட்டு அப்படியே முகவரை பார்த்துடலாம். இப்போ 8 முக்கிய குழு, அதில் மொத்தம் 23 குழுக்கள் வந்து இருக்கும். அதில் முக்கியமான குழு வந்து 8 குழுக்கள் தான். ஸோ இந்த குழுக்களில் யார் யார் தலைவர் அப்படிங்கிற குழு என்ன, அதுக்கு தலைவர் யார் அப்படிங்கிற மட்டும் தான் ஓகேவா. முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒன்றிய அதிகார குழு அப்படிங்கிறதுக்கு தலைவர் வந்து நேரு. ஓகேவா. ஒன்றிய அதிகார குழுக்கு தலைவர் யார்? நேரு. அடுத்து ஒன்றிய அரசியலமைப்பு சட்டக்குழு, அதுக்கு தலைவர் யாருன்னா நேரு. ஒன்றிய அரசியலமைப்பு சட்டக்குழுக்கு தலைவர் நேரு. ஒன்றிய அதிகாரக்குழு, ஒன்றிய அரசியலமைப்பு சட்டக்குழு. ஓகேவா. அடுத்து மாகாண அரசியலமைப்பு குழு, இதுக்கு வந்து வல்லபாய் பட்டேல். மாகாண குழுன்னு கூட சொல்லலாம், மாகாண அரசியலமைப்பு குழுனாலும் ஓகே. இவர் வந்து இரும்பு மனிதன் சொல்லுவாங்க, வல்லபாய் பட்டேலை ஞாபகம் வச்சுக்கணும். அதையும் மாகாண குழுவுக்கு தலைவர் வந்து வல்லபாய் பட்டேல். அடுத்து வரைவு குழுவுக்கு தலைவர் வந்து அம்பேத்கர். அடுத்து அடிப்படை உரிமை சிறுபான்மை குழுவுக்கு தலைவர் வந்து வல்லபாய் பட்டேல். ஓகேவா. அடுத்து வழிமுறை குழுவுக்கு தலைவர் வந்து ராஜேந்திர பிரசாத். மாநிலங்கள் குழுவுக்கு தலைவர் வந்து நேரு. அடுத்து அரசியல் இணை சபை வழிநடத்தும் குழுக்கு வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து தலைவராக இருந்திருப்பார். ஓகேவா. இப்போ 8 குழு. இப்போ ஒன்றியம்னாலே யார் வருவாங்கன்னா நேரு தான் வருவார். ஓகேவா. ஒன்றிய அதிகாரக்குழு அப்படின்னு வச்சுக்கணும். ஒன்றிய அதிகாரக்குழுக்கும் நேரு தான் தலைவர். ஒன்றிய சட்டக்குழுக்கும் நேரு தான் தலைவர். ஓகேவா. இன்னொன்று இதுக்கு மாநிலங்கள் குழுக்கு நேரு தலைவர். ஓகேவா. மாநிலங்கள் குழுக்கு நேரு தலைவர். இந்த 3 இதுக்கும் நேரு வருவார். ஒன்றிய அதிகாரக்குழு, ஒன்றிய சட்டக்குழு, மாநிலங்கள் குழு, இந்த 3 இதுக்கும் நேரு வந்து தலைவராக வருவார். ஓகேவா. அடுத்து வல்லபாய் பட்டேல் வந்து மாகாண குழுக்கும் என்னது அடிப்படை உரிமை சிறுபான்மை குழுக்கும் தலைவராக வருவார். வல்லபாய் பட்டேல் 2 இதுக்கு வராரு. மாகாண குழு, அடிப்படை உரிமை சிறுபான்மை குழு அப்படின்னு வச்சுக்கோங்க. வரைவு குழுக்கு நமக்கு தெரியும், அம்பேத்கர் தான் தலைவராக இருப்பார். வரைவு குழுக்கு அம்பேத்கர் தலைவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா. அடுத்து வழிமுறை குழு, ராஜேந்திர பிரசாத் வந்து வழி நடத்துவார் இல்லையா, நம்ம அரசியல் நிர்ணய சபைக்கு தலைவராக இருப்பார் இல்லையா, அப்போ வழி நடத்துவார் இல்லையா அப்படின்னு வச்சுக்கலாம் வழிமுறை குழு அப்படின்னு. ஓகேவா. அடுத்து அரசியல் நிர்ணய சபையை வழிநடத்தும் குழு, அரசியல் நிர்ணய சபை வழிநடத்தும் குழுக்கும் அவர் தான் தலைவர். வழிமுறை குழுக்கும் அவர் தான் தலைவர். ஓகேவா. ஓகே. இப்போ வரைவு குழுவை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம், ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது இல்லையா. அதனால் இப்போ வரைவு குழு எப்போ அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆகஸ்ட் 29 1947 வந்து வரைவு குழு வந்து அமைக்கப்பட்டுச்சு ஃபஸ்ட்டு. ஓகேவா. அதன் தலைவர் வந்து அம்பேத்கர், தெரிந்தானே. அதில் உறுப்பினர்கள் யார் யார் இருந்திருப்பா அப்படின்னா கோபாலசுவாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர், கே முன்சி, சையது முகமது சாதுல்லா, மாதவராவ், டிடி கிருஷ்ணமாச்சாரி. ஓகேவா. மிட்டர் அப்படிங்கிறது வந்து இருந்திருப்பார். அவர் இறந்துருப்பார். ஸோ அதனால் மாதவராவ் வந்திருப்பார். ஓகேவா. இப்போ இவங்க 7 பேரையும் ஞாபகம் வச்சுக்கணும். கோபாலசுவாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி, கே முன்சி, சையத் முகமது சாதுல்லா, மாதவராவ், டிடி கிருஷ்ணமாச்சாரி, அம்பேத்கர் வந்து தலைவர். ஓகேவா. 7 பேர் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் நம்ம மெட்ராஸை சேர்ந்தவங்க யார் யார் அப்படின்னா கோபாலசாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி, டிடி கிருஷ்ணமாச்சாரி. இவங்க 3 பேரும் நம்ம மெட்ராஸை சேர்ந்தவங்க. ஓகேவா. உறுப்பினர்களில் கோபாலசுவாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசுவாமி, டிடி கிருஷ்ணமாச்சாரி, இவங்க 3 பேரும் யார் மெட்ராஸை சேர்ந்தவங்க. ஓகேவா. ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஃபஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங் சொல்லுவாங்க இல்லையா, அது எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறதா. ஃபஸ்ட் ரீடிங் அப்படின்னா அது வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னா நவம்பர் 4 1948 நவம்பர் 9 1948 வரைக்கும் நடந்திருக்கும். அடுத்து செகண்ட் ரீடிங் வந்து நவம்பர் 15 1948 அக்டோபர் 17 1947 வரைக்கும் நடந்திருக்கும். ஓகேவா. அடுத்து தேர்ட் ரீடிங் வந்து நவம்பர் 14 1949 நவம்பர் 26 1949 வரைக்கும் நடக்கும். நவம்பர் 26 1949 எழுதி முடிச்சிருப்பாங்க இல்லையா, அரசியலமைப்பு வந்து எழுதி முடிச்சிருப்பாங்க. இது எழுதி முடிக்க எவ்வளோ இயர்ஸ் ஆச்சு அப்படின்னா 2 years 11 months 18 days, 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் வந்து அரசியலமைப்பு எழுதி முடிக்க வந்து ஆகியிருக்கு காலம் வந்து. ஓகே. அடுத்து 64 லட்சம் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. 60 நாடுகள்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா. 64 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க. 60 நாடுகள்லேருந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து தேசிய கீதம், தேசிய பாடல் எப்போ அறிவிக்கப்பட்டுச்சோன்னா ஜனவரி 24 1950 வந்து அறிவிக்கப்பட்டுச்சு. அடுத்து 2473 திருத்தங்கள் வந்து மேற்கொண்டிருப்பாங்க. 11 அமர்வுகளாக 166 டேஸ் வந்து கூடியிருப்பாங்க. ஓகேவா. 11 அமர்வுகளாக 166 டேஸ் வந்து கூடியிருப்பாங்க. அடுத்து அரசியலமைப்பில் முகவுரை என்னென்ன இருக்குது அப்படின்னா அரசியலமைப்பில் முகவுரை 395 சட்டப்பிரிவுகள், 8 அட்டவணைகள் வந்து இருந்திருக்கும். அவங்க எழுதும்போது என்னென்ன இருக்கும், முகவுரை 395 சட்டப்பிரிவுக்கு 8 அட்டவணைகள் வந்து இருக்குது. இப்போ வந்து நமக்கு அதிகமாகிடுச்சு, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்புறம்
நவம்பர் 26 1949 வந்து என்ன செஞ்சுச்சு, அரசமைப்பு வந்து எழுதி முடிக்கப்பட்டுச்சு. எழுதி முடிக்கப்பட்டு எப்போ 1950 தான் வந்து ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகேவா. அரசு நிர்ணய சபையோட சின்னம் வந்து யானை. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசு நிர்ணய சபையோட சட்ட ஆலோசகர் யாருன்னா BN ராவ். அடுத்து அரசு நிர்ணய சபையோட செயலாளர், ஓகேவா, அவர் வந்து HVR ஐயங்கார். அடுத்து வரைவு ஆலோசகர் வந்து SN முகர்ஜி. அரசியலமைப்பு நிர்ணய சபையோட வரைவு ஆலோசகராக இருந்தவர் SN முகர்ஜி அப்படிங்கிறவர். அடுத்து அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலி பானையில் கைப்பட எழுதியவர் யாருன்னு கேட்டால் பிரேம் பஹாரி நரேன் ரைஜடா அப்படிங்கிறவர். ஞாபகம் வச்சுக்கணும், பிரேம் பஹாரி நரேன் ரைஜடா. ஓகே. அடுத்து ஹிந்தி மொழியில் எழுதியவர் வந்து வசந்த் கிருஷ்ணா அப்படிங்கிறவர். அவர் வந்து இத்தாலியில் எழுதியிருப்பார், இவர் வந்து ஹிந்தியில் எழுதியிருப்பார். ஓகேவா. அடுத்து அலங்கரிச்சிருப்பாங்களே புக்கை வந்து டிசைன்லாம் பண்ணி போட்டிருப்பாங்க இல்லையா, அது வந்து நந்தலால் போஸோ ராம் மனோகர் ஷின்கா அப்படிங்கிற 2 பேர் வந்து புக்கை வந்து அலங்காரம் செஞ்சுருக்காங்க. ஞாபகம் சொன்னது எல்லாமே முக்கியமானது. சின்னம் வந்து யானை, சட்ட ஆலோசகர் யாருன்னு கேட்டால் BN ராவ், செயலாளர் யாருன்னு கேட்டால் HVR ஐயங்கார், வரைவு ஆலோசகர் வந்து SN முகர்ஜி, இத்தாலி பாணியில் எழுதியவர் வந்து பிரேம் பஹாரி நரேன் ரைஜடா, ஹிந்தி மொழியில் எழுதியவர் வந்து வசந்த் கிருஷ்ணா. அடுத்து புக்கை வந்து அலங்கரித்தவங்க யாருன்னா நந்தலால் போஸ், ராம் மனோகர் ஷின்கா. ஓகே. அடுத்து அரசியலமைப்பு புத்தகம் இறுதியாக இப்போ ஜனவரி 26 1950 வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. இதில் தான் நம்ம குடியரசு நாளாக வந்து கொண்டாடுறோம். ஓகேவா. அப்புறம் இந்தியாவில் முகவரியில் சில வேர்ட்ஸ்லாம் இருக்கும். முன்னாடி பேஜ், அந்த பேஜ் படிச்சிருந்தீங்களா தெரியும். அதில் என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா அதை வரிசை ஆர்டராக பார்த்துலாம். இப்போ இறையாண்மை அப்படிங்கிறது வந்து இந்தியா வந்து இறையாண்மை உள்ள நாடு அப்படிங்கிறதுனால இந்த இறையாண்மை அப்படிங்கிற வேர்டு வந்து முகவரியில் வந்து ஃப்ரண்ட் பேஜில் வந்து இருக்கும். ஸோ இந்தியா வந்து இறையாண்மை உள்ள நாடு இது வந்து நம்ம நாடு வந்து எப்படிப்பட்டது அப்படிங்கிறது வந்து முகவரியில் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் நம்ம நாடு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய வேர்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை எங்கேருந்து எடுத்தோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இப்போ இந்தியா வந்து இறையாண்மை உள்ள நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சமதர்மம் அப்படிங்கிற வேர்டு வந்து 1955 ஆவடி மாநாட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுலேருந்து தான் அந்த வேர்டு வந்து எடுத்துப்பாங்க. இந்தியாவில் என்ன சமதர்மத்தை பின்பற்றுதோம் அப்படின்னா காந்திய சமதர்மத்தை வந்து நம்ம பின்பற்றோம். ஓகேவா. ஆவடி மாநாட்டில் தான் வந்து உறுதிப்படுத்தியிருப்பாங்க 1955. கேட்பாங்க சமதர்மம் அப்படிங்கிற வேர்டு வந்து எந்த மாநாட்டில் உறுதிப்படுத்தப்பட்டுச்சுன்னா ஆவடி மாநாட்டில் 1955 வந்து உறுதிப்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறது சொல்லணும். ஓகேவா. அடுத்து மதச்சார்பின்மை நாடு அப்படின்னு சொல்லி சட்டப்பிரிவுகளை நம்ம படிக்கும்போது தெரியும். ஆர்டிகல் 14, 15, 16 இருக்குல்ல, அதை படித்தாலே அவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து இந்தியா வந்து ஒரு மதச்சார்பின்மை நாடு அப்படிங்கிறது. ஓகேவா. அடுத்து ஜனநாயகம் அப்படிங்கிற வேர்டு வந்து இந்தியா பிரதிநிதித்துவ நாடாளுமன்ற ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது மக்களாட்சி அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து ஒரு கிரேக்கம் வேர்டு மக்களாட்சி அப்படின்னு நம்ம ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா. அடுத்து குடியரசு நாடு. ஓகேவா. நம்ம இந்தியா வந்து குடியரசு நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த வேர்டு எல்லாமே முன்னாடி இருக்கும் முகவரியில். ஓகேவா. அடுத்து அரசியல் பொருளாதார சமூக நீதி வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியல் பொருளாதார சமூக நீதி அப்படின்னு இது வந்து எதில் ரஷ்ய புரட்சியிலேருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரஷ்ய புரட்சி இல்லையா, அதுலேருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சுதந்திரம் வந்து நம்ம இந்தியாவில் வந்து உள்ளது அப்படின்னா இது வந்து ஃப்ரெஞ்சு புரட்சியில் வந்து சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதுலேருந்து எடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சமத்துவம் அப்படிங்கிறது சட்டப்பிரிவு 14 - 18 வரைக்கும் இருக்குதா, அதிலே சமத்துவம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதையே சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து சகோதரத்துவம் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறாங்க. இதான் 9வது வேர்டு. ஓகேவா. இது எல்லாமே நம்ம சட்டப்பிரிவு படிச்சாலே நமக்கு தெரியும் இது எல்லாமே இருக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் முகவரியில் முன்னாடி ஃப்ரண்ட் பேஜில் நம்ம இதை படிச்சிட்டாலே உள்ளே இதுதான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற மாதிரி. இப்போ வெளிநாட்டிலேருந்து வராங்கன்னா அவங்க இந்த முகவரியை படிச்சுட்டு இப்படி தான் இருக்கும், அப்போ இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டம் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. அந்த லெவலுக்கு வந்து நம்ம முகவரி வந்து இருக்கும். இதில் நிறைய விமர்சனங்களும் வந்திருக்கும். என்னென்னு பார்க்கலாம். நல்லதாகவும் சொல்லியிருப்பாங்க, பாசிட்டிவாகவும் சொல்லியிருப்பாங்க, விமர்சனங்களும் பண்ணியிருப்பாங்க. விமர்சனங்கள் சைடில் நோட் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு தெரியாதுல இதாக இருக்கு இல்லையா, குறை கூறியவர்கள் அப்படின்னு அரசியலமைப்பை பற்றி குறை கூறியவர்கள் அப்படின்னு இருக்கும். இப்போ அரசியலமைப்பை ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பிரதிநிதித்துவ அமைப்பு வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிரதிநிதித்துவ அமைப்பு வந்து இல்லை அப்படின்றாங்க. அடுத்து தனித்துவ அமைப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து இதெல்லாம் முக்கியம் இல்லை, இதை விட இந்த இதுதான் முக்கியம். நஸ்ருதீன் ஷா அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா வரைவு குழுவை வழிமாறும் குழு அப்படின்னு சொல்லிப்பார். அதாவது டைம் வந்து ரொம்ப எடுத்துக்கிறீங்க, இவ்வளோ காலமாப்பா ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதான் நீங்கள் வந்து அரசியலமைப்பு எழுதல,
வேறு ஏதோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வழிமாறும் குழு அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னு கேட்டால் நஸ்ருதீன் ஷா. வரைவு குழுவை வழிமாறும் குழு என்று கூறியவர் யாருன்னு கேட்டால் நஸ்ருதீன் ஷா. ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க. இவர் என்ன சொல்லியிருக்காரு, டைம் வந்து டைம் கன்சூமிங் அப்படின்னு சொல்கிறார். டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஓகேவா. அடுத்து டாமினேட்டட் பை காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி கிரான்வில் ஆஸ்டின் அப்படிங்கிறது சொல்லிப்பார். இந்த சைடில் நோட் பண்ணிக்கோங்க. அதை கவனிங்க. டாமினேட்டட் பை காங்கிரஸ் கிரான்வில் ஆஸ்டின் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா. என்ன சொல்லியிருக்காரு, எல்லாம் காங்கிரஸ் காரங்களாக இருக்கீங்க அரசியல் நிர்ணய சபையில் அப்படின்னு சொல்லி கிரான்வில் ஆஸ்டின் சொல்லியிருக்காரு. காங்கிரஸ்காரங்க தான் ஜெயிச்சிருக்காங்க, முஸ்லீம் லீக் கட்சியும் போயிட்டாங்க, சுயாட்சி கட்சியில் இருக்காங்க. அப்போ காங்கிரஸாக தானே இருப்பாங்க இல்லையா. அவர் வந்து அப்படி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அடுத்து இன்னொன்று சொல்லியிருக்காங்க, டாமினேட்டட் பை லாயர்ஸ், டாமினேட்டட் பை ஹிந்துஸ், அதாவது ஹிந்துஸாக இருக்கீங்க, அடுத்து லாயர்ஸாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து டாமினேட் பை ஹிந்துஸாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி விமர்சனம் பண்ணியிருப்பார். இந்த 3 இதையும் கவனிச்சுக்கோங்க. டாமினேட் பை காங்கிரஸ் அப்படின்னு யார் சொன்னால் கிரான்வில் ஆஸ்டின், அடுத்து டாமினேட்டட் பை ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லி வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்லியிருப்பார். அடுத்து டைம் கன்சூமிங், அதாவது வரைவுக்குழுவை வழிமாறும் குழுன்னு சொல்லி சொன்னவர் வந்து நஸ்ருதீன் ஷா வந்து சொல்லியிருப்பார். இதே இது நல்ல விதமாக சொல்லியிருப்பாங்க. முகவரை பற்றி வந்து ரொம்ப பாசிட்டிவாக சொன்னவங்க வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பால்கிவாலா அப்படிங்கிறவர், பால்கிவாலா இவர் வந்து என்ஏ பால்கிவாலா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முகவரையை அரசியலமைப்பு சட்டத்தின் அடையாள அட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகவரையை பற்றி எப்படி சொல்லியிருக்காரு, அடையாள அட்டை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா. முகவரையை அடையாள அட்டை அப்படின்னு சொல்லியிருக்காரு பால்கிவாலா அப்படிங்கிறவர். அடுத்து அல்லாடி கிருஷ்ணசாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இத்தனை நாள் கண்ட கனவு நிறைவேறுது அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாடி கிருஷ்ணசாமி என்ன சொல்கிறார், இத்தனை நாள் கண்ட கனவு நிறைவேறுது என்று முகவரை புகழ்ந்து பேசியுள்ளார். அடுத்து கே முன்சி என்ன சொல்கிறாங்கன்னா, முகவரி என்பது அரசியல் சட்டத்தின் ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். முகவரி என்பது அரசியல் சட்டத்தின் ஜாதகம் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா. அடுத்து பண்டிட் தகுதாஸ் பார்கவா அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அரசியல் சட்டத்தின் ஆன்மா, முகவரி அப்படிங்கிறது அரசியல் சட்டத்தோட ஆன்மா, அரசியல் சட்டத்தின் திறவுகோல், அரசியல் சட்டத்தின் அணிகலன் அப்படின்னு 3 விதமாக சொல்கிறார். முகவரி அப்படிங்கிறது அரசியல் சட்டத்தோட ஆன்மா, அரசியல் சட்டத்தின் திறவுகோல், அரசியல் சட்டத்தின் அணிகலன் அப்படின்னு சிறப்பித்து கூறுறாரு. ஓகேவா. பண்டிட் தகுதாஸ் பார்கவா அப்படிங்கிறவர். ஓகேவா. அடுத்து ஹிதயதுல்லா அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அமெரிக்க சுதந்திர அறிக்கையை போன்ற உணர்கிறோம். அதாவது முகவுரை வந்ததுக்கப்புறம் தான் அமெரிக்காவில் சுதந்திரம் எப்படி அமெரிக்காவில் சுதந்திர அறிக்கை எப்படி வந்துச்சோ, அப்போ அவங்க எப்படி இருந்தாங்களோ, அவங்களோட உணர்வு அப்போ எப்படி இருந்துச்சோ, அந்த நாட்டில் எப்படி இருந்தாங்களோ அதை மாதிரி நாங்கள் இப்போ முகவரையை வந்து பார்க்குறோம், அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறார். ஓகேவா. அது எர்னஸ்ட் பார்க்கர், இவர் வந்து கீ நோட் அப்படின்னு சொல்கிறார். இது ஞாபகம், ஆல்ரெடி நம்ம திறவுகோல் அப்படின்னு சொல்லி பண்டிட் பகவதா சொல்லியிருப்பார் இல்லையா. இவர் வந்து திறவுகோல் சான்று அப்படின்னு சொல்வார், கீ நோட் அப்படின்னு சொல்வார், திறவுகோல் சான்று அப்படின்னு சொல்லிப்பார். இவர் வந்து அரசாங்கத்துக்கு திறவுகோல் அப்படின்னு மட்டும் சொல்லிப்பார். அவர் வந்து திறவுகோல் சான்று, அதனால் இங்கிலீஷில் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, கீ நோட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்து இவர் தான் ஆர்பிஐ வந்து முக்கியமாக எப்படி சொல்லியிருக்காங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ பால்கிவாலா, இப்போ பால் மட்டும் ஞாபகம், பால் வாங்க அட்டை எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பால் வந்து மாதமாக நம்ம கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், காசு வந்து மாதத்துக்கு ஒருக்கா கொடுக்குறோம் அப்படின்னா அட்டையில் வந்து எழுதி இது பண்ணுவாங்க இல்லையா, எழுதி நோட் பண்ணி வச்சுக்கிடுவாங்க இல்லையா. அதான் பால் வாங்க அட்டை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம், அடையாள அட்டை அப்படின்னு. பால் வாங்க அட்டை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படி ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சிரிப்பு வரலாம் இதை சொல்லும்போது. அடுத்து எனக்கே மைண்ட் செட் ஆச்சு, எனக்கு எங்கள் சார் சொன்னது. ஸோ அதனால் எனக்கு அப்படியே இப்போ ஞாபகம் ஆரம்பிச்சு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளும் ஃபன்னாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதை மாதிரி நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அல்லாடி கிருஷ்ணசாமி, இப்போ இவர் என்ன சொல்ல, இத்தனை நாள் கண்ட கனவு நிறைவேறுது. கனவு அப்படின்னா அப்போ கிருஷ்ணன் வந்து கனவுல வராரு அப்படின்னு வச்சுக்கோங்க. கிருஷ்ணசாமி இல்லையா, அது கிருஷ்ணன் வந்து கனவுல வராரு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும். கனவுன்னு வந்தால் யார், அல்லாடி கிருஷ்ணசாமி. அடுத்து முன்சி வந்து என்ன சொல்லியிருக்காரு, அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தின் ஜாதகம் அப்படின்னு சொல்லியிருக்காரா. முன்சினா முனிசாமின்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம ஊரில் முனிசாமி ஜாதகம் பார்ப்பாரு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. முனிசாமி அந்த மாதிரி பேர் உள்ளவங்க ஜாதகம்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அது மாதிரி முனிசாமி ஜாதகம் பார்க்குறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஜாதகம்னாலே அப்போ முன்சி வருவார் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ அதுக்காண்டி தான் இப்போ நமக்கு ஞாபகம் அதுக்காக தான். அடுத்து பண்டிட் பகவதாஸ் பார்கவா அப்படிங்கிறவர், இதுக்கு வந்து என்ன சொல்கிறது இல்லை, ஆன்மா, திறவுகோல், அணிகலன் பண்டிகைக்குனா நம்ம அணிகலன் போடுவோம் அப்படிங்கிறது வச்சுக்கலாம். ஆன்மா, திறவுகோல் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது இல்லை. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்டிட் தகுதாஸ்னால் 3 சொல்லியிருப்பார், சட்ட புத்தகத்தின் அரசியலமைப்பு சட்டத்தின் ஆன்மா, அரசியலமைப்பு சட்டத்தின் திறவுகோல், அரசியலமைப்பு சட்டத்தின் அணிகலன் அப்படின்னு 3 இது சிறப்பு சொல்லியிருப்பார். அடுத்து ஹிதயதுல்லா அப்படிங்கிறவர்
என்னது அமெரிக்க சுதந்திர அறிக்கை போல வந்து அவங்களோட உணர்வு வந்து இருந்துச்சான். இதே ஹார்ட் வந்து அப்படி ஒரு உணர்வு வந்து இருந்துச்சான் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. அடுத்து என்எஸ் பார்க்கர் வந்து கீ நோட் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்எஸ் பார்க்கர் வந்து கீ நோட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து முகவுரை என்பது குறிக்கோள் நோக்கங்கள்லேருந்து எடுக்கப்பட்டுச்சு. ஓகேவா? முகவுரை எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சு? குறிக்கோள் நோக்கங்கள் யார் கொண்டு வந்தால்? நேரு வந்து வெளியிட்டிருப்பார். எப்போ? டிசம்பர் 13, 1946. ஜனவரி 22, 1947 வந்து அதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து பெருவாரி யூனியன் வழக்கு அப்படிங்கிறது 1960 போட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா என்ன நடந்திருக்கும் இந்த வழக்கு எதுக்கு போட்டிருப்பாங்க அப்படின்னா, பாகிஸ்தானையும் இந்தியாவையும் பிரிச்சுட்டாங்க. யார் பிரிச்சுப்பா அப்படின்னா ராட்லிஃப் அப்படிங்கிறவர் பிரிச்சிருப்பார். ஓகேவா? ராட்லிஃப் கமிஷன் அப்படின்னு போட்டு அவங்க தான் பிரிச்சிருப்பாங்க. அவங்க வந்து சரியாக பிரிச்சிருக்க மாட்டாங்க எல்லைகளை வந்து. ஓகேவா? இப்போ நமக்கு பக்கத்தில் பங்களாதேஷ் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு என்னவா இருந்திருக்குன்னா கிழக்கு பாகிஸ்தான் அப்படி சொல்லி இருந்திருக்கும் பங்களாதேஷ் வந்து. ஸோ வந்து அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அங்கிட்டு வந்து மேற்கு பாகிஸ்தான், இங்கே வந்து கிழக்கு பாகிஸ்தான் இருக்கும். அப்போ இங்கேயும் அப்படி இருக்குதா, அப்போ நமக்கு உள்ள இடம் வந்து அவங்களுக்குள்ளே மாடி இருக்கும். அந்த பங்களாதேஷ்குள்ளே அவங்க இடம் வந்து நமக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது இல்லாமல் பிரிச்சுட்டு போயிருப்பாங்க. ஸோ அதனால் பெருபாரி யூனியன் அப்படிங்கிற ஒரு பகுதி, ஓகேவா, மேற்கு வங்காளத்தில் உள்ள ஒரு இடம், ஓகேவா, அந்த இடத்த என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, அதை நம்ம பார்த்துக்க முடியாது, அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். நாட்டின் எல்லையை பிரிக்கும்போது மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்னு உருவாகி இருந்துச்சு. அது கிழக்கு பாகிஸ்தான் வந்து 1971 சுதந்திரம் பெற்று வங்காளதேசம்னு சொல்லி பேரை மாற்றிக்கிட்டாங்க. 1971 சுதந்திரம் பெற்றிருக்காங்க அவங்க. அடுத்து பெருபாரி யூனியன் அப்படிங்கிற ஒரு இடம் இந்தியா கிட்ட இருந்திருக்கு. ஓகேவா? இந்தியா கிட்ட அந்த நம்மளோட மேற்கு வெஸ்ட் பெங்கால் இருக்கு இல்லையா, அதில் வந்து இருந்துச்சு அந்த பெருபாரி யூனியன் அப்படிங்கிற இடம். அதை வந்து வங்காளத்தில் இருக்கிறவங்க வந்து எங்கள் இடம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாங்க. எங்கள் இடம் கொடுங்க, நாங்கள் உங்கள் இடத்த நாங்கள் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படி இந்த இடத்த மாற்றிக்கொள்றதுக்கு நில எல்லை ஒப்பந்தம் அல்லது நேரு நூன் ஒப்பந்தம். அதாவது நேரு நூன் ஒப்பந்தம் அப்படின்னா, இங்கே வந்து நேரு பிரதமராக இருந்திருப்பார், அங்கே வந்து நூன் அப்படிங்கிறது வந்து தலைவராக இருந்திருப்பார் பாகிஸ்தானில். ஓகேவா? அப்போ நேரு நூன் ஒப்பந்தம் அல்லது நில எல்லை ஒப்பந்தம் சொல்லி எப்போ போட்டிருக்காங்க? 1958. ஓகேவா? 1958 வந்து இந்த ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. அப்போ போட்ட உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, மேற்கு வங்காளத்தில் தான் பெருவாரி என்ற இடம் இருந்தது. அதனை கொடுத்ததால் மேற்கு வங்காளத்தில் மத்திய அரசுக்கு எதிராக வழக்கு பதிவு செஞ்சு. இப்போ அந்த இடத்த வந்து இவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அந்த இடத்த, அதாவது அந்த மேற்கு வங்காளத்தில் இருக்கிறவங்க என்னென்னா வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க. ஓகேவா? உச்சநீதிமன்றத்துக்கு வந்து கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டோடனே உச்சநீதிமன்றம் வந்து கேள்வி கேட்குது. இந்திய காங்கிரஸ் கட்சிகிட்ட வந்து எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் எதன் அடிப்படையில் வந்து எதன் மூலமாக வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து கொடுத்தீங்க அந்த இடத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பகுதியை எது கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது இந்த காங்கிரஸ் கட்சி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முகவுரையில் இருக்கிற இறையாண்மை அப்படிங்கிற சொல் மூலமாக தான் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இறையாண்மை அப்படிங்கிற சொல் இருக்கிறனால நாங்கள் வந்து ஒப்பந்தம் போட்டு கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, முகவுரை அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தில் ஒரு பகுதியே கிடையாது, நீங்கள் அதை வச்சு எப்படி நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பிச்சு. ஓகே, இப்போ முகவுரை என்பது அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தின் ஒரு பகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ சொன்ன உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, மறுபடியும் ஒரு கேஸ் ஆச்சு. கேஸ் வந்தா பாரதிக்கு 1973 1973 வந்து இந்த கேஸ் போட்டிருக்காங்க. இதில் என்ன ஆச்சுன்னா, இதில் வந்து என்ன எதுக்கு கேஸுன்னு வேண்டாம், என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க மட்டும் போதும். முகவுரை வந்து அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தின் ஒரு பகுதி தான் அப்படின்னு இந்த கேஸில் உச்சநீதிமன்றம் வந்து சொல்லிடுச்சு. ஓகேவா? அடுத்து முகவுரை வந்து சட்டத்திருத்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகேவா? இந்த கேஸின் அடிப்படையில் தான் சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி பரிந்துரையின்படி இந்திரா காந்தி வந்து 42வது சட்டத்தை வந்து மேற்கொண்டிருப்பாங்க. 42வது சட்டத்தை எந்த இயர்னா 1976 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு, இது முக்கியமான ஒரு சட்டத்திட்டம். இது வந்து கேட்பாங்க. ஓகேவா? அப்படிங்கிற வார்த்தையை வந்து சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு அப்படிங்கிற 3 வேர்டை எந்த சட்டத்தின் மூலமாக சேர்த்தாங்க? முகவுரையில் வந்து இந்த வார்த்தையை வந்து சேர்த்தாங்க. ஓகேவா? ஸோ எந்த சட்டத்தின் மூலமாக சேர்த்தாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நல்லா ஞாபகம் சொல்லணும். ஓகேவா? பரிந்துரை வந்து சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அப்படிங்கிறவங்க பரிந்துரைச்சிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து இன்னொரு வழக்கு போட்டிருப்பாங்க. என்னன்னா, இந்திய எல்ஐசி வழக்கு 1995. இதில் வந்து இன்னொரு வாட்டி கன்ஃபார்ம் தான் பண்ணியிருப்பாங்க. இந்த சட்டத்தின் மூலமாக இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தின் ஒருங்கிணைந்த பகுதி தான் அப்படின்னு சொல்லி முகவரியை சொல்லிட்டாங்க. முகவரி வந்து இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தோட ஒருங்கிணைந்த பகுதி தான் அப்படின்னு சொல்லி எல்ஐசி வழக்கில் சொல்லிட்டாங்க. அப்போ 3 வழக்கு. நேரு என்ன பார்த்தோம்? பெருபாரி யூனியன் வழக்கு 1960 நடந்துச்சு. அதில் என்ன சொன்னாங்க? முகவரி அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தோட ஒரு பகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அடுத்து கேஸ் வந்த பாரதிகளுக்கு 1973 பகுதி தான் முகவரி அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தோட ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து எல்ஐசி வழக்கில் அதே இன்னொரு வாட்டி சொல்லிட்டாங்க 1995.
முகவரி வந்து அரசியலமைப்பு சட்டத்தோட ஒருங்கிணைந்த பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ முகவரி அப்படிங்கிறது தண்டனைக்கு உட்படாதது. ஓகேவா? முகவரி அப்படிங்கிறது அதை வச்சு நம்ம கேஸ் போட்டால் முகவரியில் அது இருக்குது அதனால கேஸ் போட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து தண்டனைலாம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் தண்டனைக்கு உட்படாதது. ஓகேவா? அடுத்து இந்த வேர்ட்ஸ் வந்து எங்கேருந்து எடுத்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஞாபகம். நீதி, ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ரஷ்யாவிலேருந்து எடுத்துப்பாங்க. நீதி அப்படிங்கிற வேர்டு வந்து எங்கேருந்து எடுத்துக்காங்க? ரஷ்யாவிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து சுதந்திரம். சுதந்திரம் அப்படிங்கிற வேர்டு வந்து பிரான்ஸ் நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? சுதந்திரம் அப்படிங்கிறது எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு? பிரான்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம், இந்த 3 வேர்டு இருக்குல்ல, இந்த 3ஐயும் ஒன்றுக்கொன்று பிரிக்க முடியாதுன்னு சொல்லி அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? இந்த 3ஐயும் ஒன்றுக்கொன்று பிரிக்க இயலாதுன்னு சொல்லி அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்காரு. ஞாபகம் வச்சுக்கணும், அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஒன்றுக்கொன்று பிடிக்க இயலாது அப்படின்னா அது சமத்துவத்தையும் சுதந்திரத்தையும் பிடிக்க முடியாதான், சுதந்திரத்தையும் சகோதரத்துவத்தையும் பிரிக்க முடியாதான், சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் பிரிக்க முடியாதான். ஓகேவா? சுதந்திரத்தையும் சகோதரத்தையும் இப்படி ஒன்றுக்கு ஒன்று வந்து பிரிக்கவே முடியாது இந்த வேர்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த 3 வேர்டையுமே பிரிக்கவே முடியாது ஒன்றுக்கொன்று அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க? அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்காரு. அம்பேத்கர் வந்து இது என்ன சொல்கிறார்? தர்ம சக்கரம் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த முகவரையெல்லாம் முகவரி வந்து முடிச்சிட்டோம். அடுத்து வந்து என்ன போயிடலாம், டைரெக்டாக அடிப்படை உரிமைகள் வந்து பார்க்கலாம். ஆர்டிகல்ஸ் அப்படின்னு போகலாம். ஸோ இது வரைக்கும் தெளிவாக படிச்சுங்க. நோட்ஸ் வந்து நான் டெலகிராமில் ஷேர் பண்ணேன், எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி 3 கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, வரைவு குழுவை வழிமாறும் குழு அப்படின்னு சொன்னவர் யார்? ஃபஸ்ட் கொஸ்டின். அடுத்து செகண்ட் கொஸ்டின், சின்னம் என்ன? இந்திய அரசு நிர்ணய சபையோட சின்னம் என்ன அப்படிங்கிறது. ஓகே. அடுத்து குறிக்கோள் தீர்மானத்தை எந்த டேட்டு, அதாவது எந்த டேட்டு எந்த இயரில் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து இது பண்ணார்? ஜவஹர்லால் நேரு சொன்ன குறிக்கோள் தீர்மானத்தை எப்போ ஏற்றுக்கொண்டாங்க அதை மட்டும் சொல்லுங்கள். எப்போ ஏற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறது 3வது கொஸ்டின். ஓகேவா? அடுத்து 4th கொஸ்டின் வந்து கேசவானந்தா பாரதி வழக்கு எந்த ஆண்டு அப்படிங்கிறத சொல்லணும். ஓகேவா? அடுத்து 5th கொஸ்டின், புக்கு அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை அலங்கரித்தவங்க யார் அப்படிங்கிறது 5th கொஸ்டின். இந்த 5 கொஸ்டினும் வந்து ஆன்சர் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.